ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதிக்கான ஜீவ ஊற்று வேத தியானம் சங்கீதம் 22 வசனம் 16. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கின்றன, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் என்பதே. இன்றைய தியான வசனத்தில் நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டன என்று குறிப்பிடுகிறார். இதன் ஆவிக்குரிய அர்த்தத்தை ஆவியானவர் ஒத்தாசையோடு தியானிப்போம். இங்கே குறிப்பிடப்படுகிற நாய்கள் என்பது இடைவிடாமல் குறைத்து கொண்டே இருக்கிற மனிதர்களையே குறிக்கிறது. இவர்கள் கூட்டமாய் கூடிக்கொண்டு தேவ பிள்ளைகளுக்கு எதிராக சுற்றி நின்று குறைத்து கொண்டே இருப்பார்கள். இவர்களை பார்த்து யாராவது பயந்து விட்டால் போதும், அவ்வளவுதான், வேகமெடுத்து துரத்த தொடங்கி விடுவார்கள். ஆனால் அதற்கு பதிலாக அதை கண்டு பயப்படாமல் அதை எதிர்த்து தைரியமாக அங்கேயே நின்று விட்டால் அவைகள் குறைப்பதையும் அந்த இடத்தை விட்டும் சென்றுவிடும். இக்கூட்டத்தில் இன்னொரு நாய்களை போன்ற சத்துருக்கள் உண்டு. அவர்கள் பாவ நோய் முற்றிப்போன நிலையில் வெறி பிடித்தவர்களைப் போல இருப்பார்கள். இவைகள் குறைப்பதில்லை, மாறாக கடிக்கக்கூடியவைகள். இவைகள் சீக்கிரத்தில் அழிக்கப்படும்படி வைக்கப்பட்டிருக்கிறவைகள். அடுத்து இன்னொரு வகையான நாய்கள் சூழ்ந்திருக்கின்றன. அது என்னவென்றால், ஏசாயா 56:11 திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள் என்று வேதம் கூறுகிறது. அதாவது பணம் பணம் என்று உலக ஆஸ்தியை சேர்த்து வைக்க ஓடுகிற செல்வந்தர்களை குறிக்கிறது. இவர்கள் தங்கள் ஆஸ்தியின் மிகுதியால் குறைக்கின்ற கூட்டத்தையும் வெறிபிடித்து கடிக்கின்ற கூட்டத்தையும் விலைக்கு வாங்கி தேவ பிள்ளைகளுக்கு எதிராக ஏவி விடுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் தேவ சபைக்குள்ளும் ஆட்டுத்தோல் போர்த்திய நாய்களாக மறைந்திருக்கக்கூடும். அடுத்து வேறொரு வகையான நாய்களும் சூழ்ந்திருக்கிறது. நீதிமொழிகள் 26:11 நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல என்று வேதம் கூறுகிறது. அதாவது இவர்கள் பாவத்தை வேண்டாம் என்று தனக்குள்ளிருந்து கக்கிவிட்டு அதே பாவத்திற்குள் விழுகிற இருமனம் உள்ளவர்கள். இவர்களும் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு எதிராக எழும்பி அவர்களுக்கு விரோதமாக சூழ்ந்து கொள்வார்கள். இவர்கள் கிறிஸ்துவை பகைக்கிறவர்களும் சாத்தானின் வேலையாட்களுமாக இருக்கிறார்கள். இவர்கள் மெய்யான இறைவனுக்கு வைராக்கியமாக பணி செய்கிறவர்கள் போல வேஷம் போடுகிறவர்கள். இவர்களிடத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆகவேதான் பிலிப்பியர் 3:2 நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று வேதம் எச்சரிக்கிறது. இப்படிப்பட்ட நாய்களை போன்றவர்களின் முடிவு என்னவாக இருக்கும் என்பீர்களானால், வெளிப்படுத்தல் 22:15 நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள் என்று வேதம் கூறுகிறது. ஆம், இவர்கள் தேவ கோபாக்கினைக்கு உள்ளாகும்படி புறம்பாக்கப்பட்டவர்கள். இப்படிப்பட்டவர்களால் இன்றைக்கு பாட அனுபவிக்கிற நாம் அனைவரும் பரலோக ராஜ்யத்தின் மகிமைக்குள் பங்கடைவோம். ஆமேன். அல்லேலூயா.